அரெஸ்ட் பண்ண சொல்லி என்கிட்ட பெர்மிஷன் கேட்குறான். ராவுத்தரை மட்டுமாவது தூக்கி ஆகணும்னு சொல்லி பிடிவாதமாக இருக்கா அந்த டிசி. சமாளித்து அனுப்புறதுக்குள்ள உயிர் போயிடுச்சு. இன்னும் மீடியா மோப்பம் பிடிக்கல. அந்த பொண்ணை பிடிக்க சொல்லி கேஸை டைவெர்ட் பண்ணியிருக்கேன். உங்கள் ஆளுங்களெல்லாம் எவனாவது அடித்தா கூட சும்மா இருக்க சொல்லு. என்ன புரியுதா? என் மதத்தில் செத்தவங்களை எரிச்சா ஹராம், அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டான். என் பிள்ளையோட எலும்பை புதைச்சிட்டு வந்திருக்கான் சார். சும்மா இருக்க சொல்கிறீங்களே. அவள் பரதா போட்டு சுற்றின்னு இருக்கா. உங்கள் ஆளுங்களால் தூக்கி பார்க்க முடியுமா? ஆனால் போலீஸ்காரன் தூக்கி பார்ப்பான். அந்த டிசி உங்களெல்லாம் எப்போ தூக்கலான்னு காத்துட்டு இருக்கான். இதுக்கு மேலே ஏதாவது ஏடாகுடம் பண்ணீங்க நான் ஒதுங்கிடுவேன். இதெல்லாம் உங்களுக்காக தான் பார்க்குறேன் லாலா. ராவுத்தர், அவர் சொல்கிறதா சரி. இதுக்கு மேலே இதில் நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. இந்த மாதம் உங்கள் ஷேரை HSBC அக்கௌண்ட்டில் போட்டாச்சு. இது உங்கள் கட்சி மேடை இல்லை ஒதுங்கிடுவேன்னு உதார் விடுறதுக்கு. இங்கே ஒதுங்கணும்னா யாராக இருந்தாலும் நானாக இருந்தாலும் ஒரே முடிவு தான் வரும். ஃபாத்திமா யாரு? ஃபாத்திமா அங்கே இருக்காங்க சார். ஃபாத்திமா நான் தான் சார். ஜெயா அங்கே இருக்கான்னு தெரியுமா? ஜெயா? எந்த ஜெயாவை கேட்குறீங்க சார்? ரசியா, இப்ராஹிமோட வைஃப். அவங்கள பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது சார். அவங்க இப்போ வேலைக்கே வரதில்லை. சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் ரசியா எனும் ஜெயா தலைமறைவான நிலையில் ரசியாவின் பெற்றோரை திருவல்லிக்கேணி போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். டிவியில் சொல்றதுல நிஜமா? என் மேலே ஆசைப்பட்ட அவனோட பிள்ளைக்கு என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக என்கவுண்டர்ன்ற பேரில் இப்ராஹிமை கொலை பண்ணாங்க. இன்னைக்கு எனக்கு, நாளைக்கு இப்படி யாருக்கும் தோணவே கூடாது. அதான் அவள் லவ் பண்ணி வீட்டை விட்டு போய் 7-8 மாசம் ஆச்சு சார். அவளை பத்தி எதுவுமே எங்களுக்கு தெரியாது. உனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் சொல்லிடு. இப்பமா பார்த்தவளை கடைசியா? பார்க்கவே. எதையும் மறைக்காத. கல்யாணத்துக்கு அப்புறம் அவளை நான் பார்க்கல சார். ஹலோ, என்னங்க? இப்போ வாய்ஸ் மெசேஜ் வந்தது, அதை உங்களுக்கு அனுப்பிட்டேன். அதை கேட்கும்போது பக்கத்து வீட்டுக்காரங்க வரை கூட இருந்தாங்க. அசிங்கமா போச்சு. நீங்க தனியா கேளுங்க. ஹலோ, இந்த பாரு, அவ செய்யறது எதுவுமே எங்களுக்கு பிடிக்காது சார். கல்யாணத்துக்கு பிறகு அவன் எங்க வீட்டுக்கு வரவே இல்லை. என் நிக்காவுக்கு எங்கள் அப்பா வரல. என் புருஷன் சாவுக்கும் எங்கள் வீட்டிலேருந்து யாருமே வரல. என் குடும்பத்துக்கு என்னை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எந்த தப்பும் பண்ணாத என் புருஷனை என்கவுண்டரில் கொன்னீங்க. இப்போது என் குடும்பத்தையே அரெஸ்ட் பண்ணி சித்திரவதை பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் சரியான ஆம்பளையாக இருந்தால் அந்த 3 பேரில் யாராவது ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணுங்க. இல்லைனா வீட்டுக்கு போகும்போது சேலையை கட்டிட்டு போய் நீ படுத்துக்கிட்டு உன் பொண்டாட்டியை படுத்துக்க சொல்லு. சொல்லுங்க சார். ரஷ்யாவோட அம்மா அப்பா கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டாங்க, அனுப்பிச்சு விட்ருங்க. அப்புறம் ஓகே சார்.
லூயிஸ், சார். ராவுத்தரோட ஏரியாவில் ரவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நீங்கள் எல்லோரும் மஃப்டியில் ராவுத்தரோட கோடவுனு வீடு எல்லாத்தையும் க்ளோஸாக மானிட்டர் பண்ணுங்கள். ரஷ்யா உசேனியோ இல்லை ராவுத்தரையோ அட்டன் பண்ண கண்டிப்பாக வருவான். ஜாக்கிரதையாக இருங்க. ஓகே சார். அக்யூஸ் சைடுக்கு வந்தப்புறம் என்னை உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள். எஸ் சார். ஹுசேனு, அந்த பொண்ணை நாம் எதுவும் பண்ண வேணாமா, போலீஸே பார்த்துக்கணும் வாப்பா சொன்னார். யாசிம், குரான் வா. யாசிம், அவளை தூக்கி நாசம் பண்ணி ஊருக்கே விருந்தாக்கி துடிக்க கொண்டாதான் எனக்கு அடங்கும். அவள் எங்கே இருக்கான்னு நம்ம ஆளுங்களை தேடி பார்க்க சொல்லு. போகடா. ரஷ்யா வரதுக்கு முன்னாடிலாம் அந்த நாய் உசின் அடிக்கடி இங்க வரும். கடைக்கு சும்மா வந்துட்டு போகும். அப்பெல்லாம் எனக்கு தெரியல. ரஷ்யா மட்டும் இங்க வராம இருந்திருந்தா அந்த இப்ராஹிம் பதிலா உன்னை போட்டிருப்பாங்க. நான் ரஷ்யா மாதிரிலாம் ஆயிருக்க மாட்டேன். 6 மாசம் கழிச்சு கட்டிக்கிறேன்னு வந்திருந்தா வாழ்க்கை கொடுத்த கடவுள்னு இந்நேரம் அவன் கூட புள்ளைய பெற்றிருப்பேன். ஊர்ல இல்லாத வேலை முதலாளி. தூ. டேய், போற இடத்துல போயிட்டா கூட எங்க பொண்டாட்டி புள்ளிங்களை பார்த்துப்பீங்கிற நம்பிக்கையில தானடா நாங்களாம் உங்ககிட்ட நாய் மாதிரி நீங்க சொல்றதெல்லாம் செஞ்சோம். கடைசியில் எங்க வீட்லயே வாய வைக்க பாக்குறீங்களா? டேய், எல்லாம் அப்படியே போய் அவங்க வேலையை பாருங்க. அப்பதான் இவன மாதிரி ஆளுங்களுக்குலாம் நம்ம யாருன்னு தெரியும். சொல்றேன்ல, போங்கடா. ஓ,
சார் ஹுசேன் அவன் ஆளோட குடோனுக்குள்ளே போனான். அப்புறம் ஆளுலாம் வெளியே வந்துட்டாங்க. ஆனால் ஹுசேன் உள்ளே தான் இருக்கான். ஏதோ தப்பாக இருக்க மாதிரி இருக்குது சார். இப்போ நான் கிளம்பி வரேன். குடோன் உள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியுமா பாரு. எஸ் சார். சொல்லு சார் ஹுசேன் இங்கே செத்து கிடக்கான் சார். சார் இங்கே தான் சார். ரசியா, நடந்தது எதையும் நம்மளால் மாற்ற முடியாதுமா. எல்லாத்தையும் இறைவன் பார்த்துக்கிட்டே இருக்கார். தப்பு பண்ண யாரும் அவரோட தண்டனையிலேருந்து தப்பிக்கவே முடியாது. இதெல்லாம் வேணாமா, சரண்டர் ஆயிடு. கேஸ் நடத்தலாம், நாங்கள் இருக்கோம். எங்கள் அம்மா பக்தியா டெய்லி கோயிலுக்கெல்லாம் போவாங்க, எல்லா விரதமும் இருப்பாங்க. நானும் கூட சேர்ந்து விரதம்லாம் இருந்திருக்கேன். நிக்காக்கு அப்புறம் 5 தடவை தொழுதுருக்கேன். என்னை அந்த சமயம் வந்து காப்பாற்றலை, இந்த சமயம் வந்து காப்பாற்றலை. என் பசிக்கு நீங்கள் சாப்பிட முடியாது. எனக்கு ஏதாவதுனா நான் தான் கேட்கணும், கேட்பேன்.
சமீபத்தில் சிட்டியில் நடந்த கொலைகளுக்கு காரணமான ரசியா தான் நேற்று ராத்திரி ராவுத்தரையும் அவரோட 2வது பையனையும் கொலை செஞ்சிருக்கிறார். ஹலோ பாய் உசேனா உசேனா உசேனுக்கு என்னடா? செத்துட்டான். எதுக்கு அவன் அதிகமாக ஆசைப்பட்டானோ அதே இடத்துல அடிச்சு அவனை கொன்னுட்டேன். அது மட்டும் இல்லை, தமிழ்நாடு ட்ரக் நெட்வொர்க்குக்கு தாதாவாக இருந்த லாலாவையும் அவருக்கு எல்லாமுமா இருந்த எடிசனையும் அவ தான் கொலை பண்ணியிருக்கிறார். சார், ராவுத்தர் குடோனில் உசேனை கொலை பண்ணியிருக்காங்க. இங்கே எக்கச்சக்கமாக ஹெராயின் வேறு இருக்குது. இன்னும் ஃபாரன்சிக் இன்ஃபார்ம் பண்ணல. நீங்கள் வந்தீங்கன்னா இது எல்லாத்தையும் எப்படி டிஸ்போஸ் பண்ணுறதுன்னு நாம் பேசிக்கலாம். Hi, Ramchandramurthy. ஒரு நிமிஷம் சார், ஃபோன். சொல்லுங்க சார், நீங்கள் சொன்ன மாதிரியே லாலா, எடிசன், ராவுத்தர் இந்த 3 பேரையும் எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு சார். மீடியாவையும் டைவர்ட் பண்ணியாச்சு. ராவுத்தர் குடோனில் தான் இது நடந்திருக்கு. குடோனை சுற்றி வளைச்ச டிசி ராமச்சந்திரமூர்த்தி டீமை பார்த்து ரசியா சுட ஆரம்பிச்சிருக்காங்க. சார், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா? நானும் இப்ராஹிமும் இருந்த வீட்டை ஒரு தடவை பார்க்கணும்.
லூயிஸ், சார். வலி ரொம்ப அனுபவிச்சிட்டா. வலி இல்லாம ஒரே புல்லட். எஸ் சார். பொண்டாட்டி 2 பொம்பளை புள்ள, 2 ஆம்பளை புள்ள போதும். தன்னுடைய வீரத்தாலையும் விவேகத்தாலையும் டெல்லியை ஆண்ட ஒரு பெண் புலி. எல்லாருமே சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை வேணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஆனால் அது நம்ம கையில் மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கையிலையும் தான் இருக்குது. நம்ம கூட இருக்கிறவங்க, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எடுக்கிற சின்ன சின்ன முடிவு கூட நம்ம வாழ்க்கையை மாற்றி புரட்டி போட்டுரும். நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் ஜெயாவாகவே இருந்திருந்தா, நான் இப்ராஹிமை பார்க்காம இருந்திருந்தா, இப்ராஹிம் பணத்துக்கும் வசதியான வாழ்க்கைக்கும் ஆசைப்பட்டு அந்த கேங்கில் சேராமல் இருந்திருந்தா, பொருளே பற்றுணர்த்தும், பற்று ஆசையாய் முற்றும், அவ்வாசை தடைப்படின் சினமே தீயாய் பற்றும்.